டுடே செஷனில் கொஸ்டின் நம்பர் 801 to 850 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். எஸ் 10th ஸ்டாண்டர்டு தான் இந்த கொஷினுமே. தமிழ் கலைச்சொல் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், நீங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த தொடருக்கான உவமை நீங்கள் கண்டறிய முடியும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸுமே நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வருங்க அப்கமிங் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, செய்யுட் பகுதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே 8th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா ஊமையின் பொருள் தடையின்றி மிகுதியாக. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பணிந்து பணித்து, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேம். பொருள் மட்டும் உங்களுக்கு தொடர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். இந்த பணிந்து பணித்துக்கு 2 ஃப்ரம் தி ஆப்ஷன் பாருங்கள். எந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் சரியான தொடர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 4 and 2 பாருங்கள். நமக்கு அது படித்து பார்க்கும்போது தெரியுது ராங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா கூட ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் எடுத்துடலாம். ஆப்ஷன் 4 தான் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அப்படின்னா பாருங்கள் ஃப்ரம் தி ஆப்ஷனில் ஸோ ரிமைனிங் 1, 3 ஆப்ஷன் 4 வரலன்னா ரிமைனிங் பாருங்கள் 1, 2, 3 மட்டும் ரீட் பண்ணுங்கள். ஸோ அதிலிருந்து நீங்கள் 2 ஆப்ஷன் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம்.
இந்த சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை கண்டறிக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரை கண்டறிக, முறையான தொடரை கண்டறிக, இது மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கு நம்ம ரீட் பண்ணியிருந்தாவே கொஷின்ஸ் எடுத்துடலாம். இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்தி எழுதுகிற கொஷின் எல்லாமே உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் இருக்கிற கூடிய சொற்கள் பாருங்கள் இருக்குதான்னு. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. அந்த தொடரில் அந்த கொடுத்துருக்கிற சொற்களில் எது உயிரெழுத்துக்கள் தொடங்குது எந்த சொற்களில் அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு நீங்கள் உயிர்மை எழுத்துக்கள் பாருங்கள். எடுத்ததுமே நீங்கள் பாட்டுக்கு என்னென்ன பார்க்காமே ஆன்சரை சூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த தொடரில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த சொற்களில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் கிடையாது. வினையாளான பெயர் வந்து பார்த்திங்கன்னா கொடு அப்படின்னா கொடுத்தோர், கொடுத்து, கொடுத்த, கொடுத்தல். இந்த ரிமைனிங் 3க்கு எது தொழிற்பெயர், எது பெயர் எச்சம், எது வினை எச்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக நீங்கள் பாருங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்மளே ஆல்ரெடி இப்போ பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட 30-40 வினையாளான பெயர் பார்த்துருப்போம், வேர்ச்சொல் பார்த்துருப்போம். வினைமுற்று வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். வேர்ச்சொல் பேசு அப்படின்னா வினைமுற்று பேசினான். கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் வந்து பார்த்தோன்னா கண்டேன். ஸோ ஆப்ஷன்ஸ் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் நம்ம குரூப் 4 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. கான்னா கண்டேன், கண்டு, காண்க, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு காலை தொடங்கக்கூடிய சொற்கள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில கொஷின் பேப்பருக்கு அதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ குரூப் 4 எழுதுறீங்கன்னா ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் இலக்கண பிழையின்றி தான் நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்கமிங் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃபில் பயோவில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்குது. இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ரஃப் நோட்டில் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணி பாருங்கள். இன்னும் ஓஎம்ஆர் ஷீட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இதில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இந்த கொஷின் பேப்பர் 50 கொஷின்ஸுமே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கூட இதில் ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 100 கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தமிழ்லேயே நீங்கள் தமிழ் புக்கையும் இதுக்கப்புறம் தெளிவாக படிப்பீங்க. நானே டைரெக்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் புக்கில் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும்.
நீங்களே புக்கை படிச்சுட்டு வந்துட்டு ஒரு 40 கொஷின் இந்த யூனிட் இந்த இயல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து சொல்லும் பொருளும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உரைநடையை இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ணணும். உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, செய்யுட் பகுதியெல்லாம் இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். கொஷின்ஸ் வரும் பாருங்க. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள். இந்த 16th கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்குது, 6th சாரி மயங்கொலி எழுத்துக்கள் 8. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 15th வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கும். கொஷின் நம்பர் 17. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொற்றோடு. இது நீங்கள் படிச்சிருந்தா தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிமேகலையே கிடையாது, அந்த 6th புக்கில் கொடுத்துருக்குறாங்க துணைப்பாட பகுதியில். இப்போ இந்த கொஷின் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள்? வெறும் இலக்கணம் மட்டும்தான், சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும்தான் நான் வந்துட்டு அப்படியே ஸ்கூல் புக்கில் படிப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் ஹாலில் எல்லாமே உங்களுக்கு எல்லா டாப்பிக்லையுமே எல்லா உரைநடை துணைப்பாடு எப்பயும் போல தான். ஸோ எல்லா இயல்கள் அனைவே நீங்கள் இப்போ படித்து தான் ஆகணும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஈவன் கட்டுரை எழுதுக, இல்லை கட்டுரை எப்படி தான் நீங்கள் ரைட் பண்ண போகிறது கிடையாது. ஓஎம்ஆரில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு ப்ரிலிம் குரூப் 4க்கு மேக்ஸிமம் என்ன கொஷின் கேட்பாங்க, நிறுத்தற் குறியீடு தான் அதில் கட்டுரையில் இருக்கிறது கேட்க போகிறாங்க உங்கள்கிட்ட. நம்மளே ஜென்ரலாக திங்க் பண்ணால் போதுமானது. கடல் மயில் ஸ்கூல் 9th புக்கில் இருக்குது. இதுவும் 9th புக்கில் க்ராப் அப்படின்னா சரி, நம்ம லேப்டாப்பில் மீன்ஸ் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அதில் இமேஜ் எடிட் பண்ணுறதுல. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் அதனுடைய பொருள் தான் சூஸ் பண்ணுறீங்க. மிசைனா மேல் அப்படின்னா அதை பார்த்ததுமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் மிசைனா மேல்னு படிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்ததுமே அது அப்படியே அந்த கொஷின் வந்தாலும் ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் எதிர்ச்சொல் சூஸ் பண்ணாமல் அதனோட பொருள் எடுத்துடுறீங்க. நிறையா கொஷின்ஸ் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க. முகமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவக தொடருக்கான பொருந்தாத சொல்ல. முகமன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. 9th புக் 11th 12th புக்கில் படிப்பேன்னு நினைக்கிறேன். அளபெடை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அளபெடையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வரும். அதெல்லாம் 6th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. படார், தளிய. ஸோ இந்த மாதிரி அளபெடையில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அது இலக்கணம் 6th புக்லேயே நம்ம தெரிஞ்சிருப்போம். இது 10th புக்கில் இருக்குது. சரியான இணையை தேர்ந்தெடுத்து கொஷின் கேட்குறாங்க. தளியி அப்படின்னா சொல்லி செயலபடை.
எதிர்ச்சொல் இரவலர் அப்படின்னா இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 11th 12th நீங்கள் லோயர் லெவலு ஸ்டாண்டர்ட் 1 to 5லேயே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கவர் ஆகுது. சேர்த்தெழுதுக இந்த மாதிரி சொற்கள் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இன்றைக்கி நான் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்க, கம்யூனிட்டி குரூப்பில் யூடியூப்பில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பாருங்கள். அதில் எது போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஊன் பொதிய விழா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறக்கூடிய அந்த மாதிரி சொற்கள். இன்னொன்று அஞ்சிலோதி, ஏன்னா நான் பழைய புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், பழைய சிலப்பதிகார புக்கில் அஞ்சிலோதின்னு ஒரு சொற்கள். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி சொற்கள் பிரித்து எழுதுறது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சீரை பிரிச்சுருங்க. சீரை பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த இன்னொரு கொஷின் நான் கூட போட்டிருப்பேன். நம்ம பெரிய புராணம் திருவிளையாட புராணத்தில் படிக்கக்கூடிய வரிகளை கொடுத்துட்டு என்ன வினை தன்வினையா பிறவினையான்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக தன்வினை அது ஆன்சரு. அந்த இடத்துல பாருங்கள் ஆன்சர் அடுத்தது ஆடு அப்படின்னா என்னுடைய கூட்டு பெயர்கள் ஆட்டு மந்தை. இந்த கொஷின் இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா இருவோ. ஸோ ஒரு சில கொஷின் எனக்கு தெரிஞ்சு பிரித்தெழுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பிரித்தெழுதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தமித்திரர் வீர சோழியம் இலக்கணம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் மாட்டேங்குது. ஏன்னா அவரு கொஞ்சம் கிளியராக யாப்பாணியை பற்றி எழுதியிருக்கிறாரு. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆணிரைகளை மீட்டல், இது நம்ம புறத்திணைகளில் நம்ம படிக்கிறோம். ஸோ எவ்ரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஏன் ஆப்ஷன்ஸ் தான் மெயினாக நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கு வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் எக்ஸாம் ஹாலில் தமிழ்லலாம் வெரி டஃப் 90 80 அப்கமிங் கொஷின்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது. எல்லோரும் சொல்லுவாங்க இவ்வளோ தான் சிலபஸ் ஈஸி, ரொம்ப கஷ்டம் தமிழ்லாம். இலக்கணம் தெரியாமல் அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. இலக்கணம்னா ரொம்ப ஆன்சர் பண்ணுறதே கஷ்டம். ஜிகே கூட 90 போட்டுடலாம், 90 கொஷின்ஸ் எடுத்துடலாம். ஜிகேக்கு என்னுடைய யூடியூப் கிளாஸு இது ரெகுலர் கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். 90 கொஷின்ஸ் நீங்கள் மேக்ஸுமே ரீசனிங் இருக்குது. ரீசனிங்லாம் ஃபார்முலாஸ்லாம் தேவையே படாது. உங்களுக்கு செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதான்னு செக் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் இதுக்கப்புறம் குரூப் 4 ஜாப்பே போக முடியும். இதுக்கு முன்னாடி கூட குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புக்கை மனப்பாடம் பண்ணிட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குரூப் 4 தமிழ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணோமா 95 கொஷின் போட்டு வேலை ஈஸியாக வாங்கிடலாம். பட் இதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னாலுமே நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் தமிழ் ஜூன் ஜூலையில். இது மாதிரி பந்து உருண்டுது அப்படின்னா தன்வினை, இது கரெக்டு. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. ஸோ எழுவாய் ஒரு தொடர் அப்படின்னா எழுவாய் முன்னிலை
எல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான் அது தொடர். எது எழுவாய், எது பயனிலை, எது முன்னிலைன்னு தெரியல அப்படின்னா எடுக்க முடியாது கொஷின்ஸுக்கெல்லாம். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் எந்த இப்போ நம்ம படிக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காந்தியடிகள் யூனிட்டு, அம்பேத்கர் யூனிட்டு, தேவநாய் பவனர், இல்லை அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் யூனிட்டில் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். சிலபஸ் இல்லைனாலும் ஸோ அதில் இருக்கிற ஒரு தொடரை எடுத்து கொடுத்து ஏதாவது சரியான இணைப்பு சொல் நிரப்புக அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் புக்கு ஃபுல்லாகவும் அதை மனப்பாடம் பண்ண முடியாது. அதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்? நம்ம எந்த இடத்துல எனவே, எந்த இடத்துல அதனால், எந்த இடத்துல ஆதலால், எந்த இடத்துல மேலும், எந்த இடத்துல எனினும், ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? ஃபுல்லாலாம் தமிழ் புக்கெலாம் ஃபுல்லாக யாராலையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க கொஞ்சம். ஸோ அதனால் அதான் டிஎன்பிசி இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு இயரு வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முத்துராமலிங்க தேவர் பெரிய பற்றி கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதிடுவீங்க. பட் அது இலக்கணமாக கேட்கும்போது என்ன பண்ணிடுவாங்க நிறைய பேர், ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். இலக்கணம்னா என்ன சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் இணைப்பு சொல் நிரப்புக, ஸோ உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்தினியாக கொல்லப்பட்டது. இந்த இடத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியணியானோ நம்ம அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை உயர்தினியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த இதில் தான் இந்த கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க. மாடு அப்படிங்கிறது அக்ரியணியாக இருந்தாலும் இந்த சொற்கள் மேலே இருக்கிற கூட்டுறப்படிங்க, அதனால் இதை நம்ம உயர்தினியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு காரணம் கொடுத்துருக்குறாங்க. போத் ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டான அசர்ஷன் தான். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது, 10th புக்கில். தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை, மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. சரி 8th புக்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த யூனிட்டு, தமிழ் மருத்துவத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. எஸ், இந்த ரீட் தி பேசேஜ் கேர்ஃபுல்லி, பேசேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. 8th புக்கில் இந்த யூனிட் இருக்குது பாருங்கள். இது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த தொடர் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷினில் 3 கொஷின்ஸ் இதிலே ஆன்சர் இருக்கும். ஸோ மேபி இலக்கணத்துக்கு இல்லாத இருக்கலாம், அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இலக்கணம் சார்ந்த வினாக்களுக்கு பரணி, போருக்கு தெய்வமாக காளி கருவ, மேலே இருக்கிற தொடரில் பாரு, மேலே இருக்கிற பேசேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க ஆன்சர். அமர் என்பதன் பொருள் இதில் பாருங்கள். அமர் என்பதன் பொருள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமர் என்பதன் பொருள் போர். 8th புக்கில் படைவேலம் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்கும். அமர் 96 பிரிக்கும் முறை இந்த மாதிரி. இந்த 33, 34 வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் ஆன்சர் இருக்காது. உங்களுக்கு அந்த பேராகிராஃப் படித்து பார்த்து அதுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தால் கூட எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் லாஜிக்காக இருக்கும். அப்படியே 5 கொஸ்டின்லாம் அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த 5 கொஸ்டின்ஸுக்குமே அப்படியே டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பேசேஜ் ரீடிங்னா பிரச்சனை இல்லை, கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். 5 கொஷின்ஸுக்கு அப்படியே 5 லைனில் அப்படியே நம்ம எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிலாம் கொஷினே கேட்க மாட்டாங்க. வெறும் 2 கொஷின்ஸ் ஓகே, 1 or 2 கேட்கலாம். அப்படி பார்த்தா எப்படி நீங்கள் ஸோ ரீட் தி பேசேஜ் கொஸ்டின்ஸில் 5 கொஷின்ஸ் 5 or
5 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் மேபி 2-3 கண்டிப்பாக ஆன்சர் இருக்கும். 1 or 2 கொஷின்ஸில் கம்பல்சரி இருக்காது, மினிமம் 2 கொஷின்ஸுக்கு இருக்காது. 10th பாருங்கள், 10th ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அதை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜினுடைய பார்ட்ஸோட நேம் கொடுக்கல, அந்த பார்ட்ஸ் அந்த இடத்துல அந்த பார்ட்ஸ் அந்த இடத்துல என்ன வரும்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக கொஸ்டின் ஸ்டாண்டர்டு எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் தானே. நம்ம கொஸ்டின் டஃப்பாக கேட்குறாங்க அப்படிங்கிறத விட நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு, இன்றைக்கி எவ்வளோ பாருங்கள், இன்றைக்கி எல்லா இடத்துக்குமே நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிடலாம் நம்ம டீச் பண்ணுறது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் பாடம் புரிஞ்சிருச்சுன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் தானே அது. ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஜெயங்கொண்டார். இதெல்லாம் மேலே இருக்குது. துகிர்னா பவளம், தூசுனா பட்டு. இது ரெண்டுக்குமே ஆன்சர் தெரிஞ்சால் மீதி எல்லாமே எடுத்துடலாம். வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா விலை. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இந்த கொஷின்ஸ் கவர் ஆகுது. நேமினா சக்கரம். அது ஒரு இனிய பாடல். ஸோ அது அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கள் தொடங்கும் முன்னாடி அஃது பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி அந்த இனிய பாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள். ஸோ அது முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ அஃது ஓர் இனிய பாடல். இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சொற்களை வந்து நீங்கள் மாற்றி தான் ஆன்சர் மீன்ஸ் மாற்றணும். அதுவும் தவறான சொல்லு ஒரு அப்படிங்கிற இந்த இடத்துல தவறு இலக்கணம். ஸோ நீங்கள் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல் முன்னாடி அஃது, இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிற இடத்துல உயிரெழுத்து தொடங்குற இனிய அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் தொடங்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ அஃது ஓர் இனிய பாடல். இல்லை நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த மாதிரி கிடையாது. இந்த தொடர் நம்ம ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்குது 6th. வேறு எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஒரு புத்தகம், ஒரு புத்தகம் கொடுக்கலாம். ஒரு விளையாட்டு திடல், ஒரு மரச்சந்தை, ஒரு பேருந்து, ஒரு தொலைத்தொடர்பு, ஒரு விமானம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயற்கைக்கோள், அது ஒரு செயற்கைக்கோள் கொடுக்கலாம். ஒரு தகவல் தொழில்நுட்பம். இது மாதிரி சொற்களை நீங்களே என்ன பாருங்கள், புதுசாக சொல்லி பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் தமிழ். இந்த கொஷின் பாருங்கள் 3940 தண்ணீர் குடி. ஸோ இது பிரச்சனை இல்லை. இந்த கொஷின் கூட நீங்கள் ஓகே இலக்கணத்தில் நம்ம படிக்கிறோம். அடுத்த கொஷின் பாருங்கள் 9th வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு இலை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது சார் அப்படின்னா இந்த மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொற்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அடைப்புக்குள் சொற்கள், இணைப்பு சொல். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் புக்கை எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ரீட் பண்ணதை எடுக்க முடியும். பாருங்கள் அடுத்த கொஸ்டின்ஸ் காட்டுற பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்தல். அது ஃபார் எக்ஸாம்பிள் 6th புக்கில் அறிஞர் அண்ணாவின் நூல்கள், அந்த அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தமிழ் நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அது முதல் தளமா, 2ஆம் தளமா, 5ஆம் தளமா, 7ஆம் தளமாங்கிறது ஸோ யாருமே நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாருமே அதை என்ன பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக தொடங்குற மாட்டீங்க. எல்லாமே இலக்கணம் தான்ட்டு அந்த டாபிக் வைஸு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது டாபிக் வைஸு கொஸ்டின் பேப்பரு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்குலாம். ஸோ நம்ம ஏன் சார் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறையா சொல்கிறோம். வேரியேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் மாற்றி படிப்பீங்க புக்கை. அந்த ஒரு பர்பஸ் தான் கொஸ்டின். மற்றபடி கொஸ்டின்ஸ்க்கு மெட்டீரியல், டெஸ்ட்டு பேட்ஜு
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு டாபிக் வைஸ் படிக்கிறது இதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது எக்ஸாம் ஹால்லலாம். ஸோ அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். மீன்ஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்களே கிளியராக தெரிஞ்சுருக்கணும். தமிழ் இலக்கணம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஒருமை, பன்மை, ஒரு பிரித்தெழுதுகிறதுல வந்து கூட நம்ம இலக்கணம் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ்க்கெலாம். யாப்பானியில் இல்லவே இல்லை சார் சிலபஸில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸே என்கிட்ட. யாப்பானியில் தெரியாமலாம் ஒரு சில கொஷின் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒன்றும் யாரும் என்ன எதுவுமே கேட்க முடியாதுல்ல, நீங்கள் சொல்ல தான் முடியும். ஸோ இண்டிவிஜுவல் கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு கிளியர் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அப்புறம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ 20 லட்சம் பேர் எழுத வந்தாலும் 10,000 10,000 தான் ஜாப் கொடுக்க போகிறாங்க. அதில் யார் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜாப் கம்பல்சரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர் பண்ணி லேர்னிங் அப்படிங்கிற வேலை போனாங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியான பொருத்தமான இணைப்புச்சொல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஆனால் வருமா இல்லை பெரியவர்கள், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அக்ரிணை பற்றி தான் இதில் எல்லாமே இருக்குது. மீன்ஸ் சாரி உயர்திணை பற்றி தான் அது தொடர் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த தொடர்லேயும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே என்ன தான் உங்களுக்கு எல்லாமே உயர்திணை தான். 9th புக்கில் நம்ம படிக்கிறோம். இந்த உயர்திணை அக்ரிணை கான்செப்ட் தெரிஞ்சுனாவே நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இணைப்பு சொல்லலாம் எப்படி புக்கில் எழுதுனாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இலக்கியத்துலலாம் இந்த ஒரு சில புக்ஸ்லலாம் இலக்கணம் அந்தளவுக்கு யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க தமிழ் நூட்களில். ஒரு 18th 17th செஞ்சுரியிலலாம் அவங்களுக்கு இலக்கணம் எழுதுனதே வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர், புத்தமித்திரர் 2 பேர் தான், பவனந்தி முனிவர், அவ்வளோதான். வேறு யாருமே உங்களுக்கு இலக்கணத்தை எந்த உரை எழுதியிருக்கிறாங்க அதை பட் இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா தொல்காப்பியர், புத்தமித்திரர் 2 பேர் மட்டும்தான் இந்த எதனால் இந்த இடத்துல அதற்கு வருது, ஏன் ஆனால் அப்படி இந்த இணைப்பு சொல்லி எழுதுகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான், தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இந்த தொடரை படித்து பார்த்து இது உயர்திணை தொடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்திணை, அக்ரிணை, தன்மை, முன்னிலை, படர்க்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஷினுக்கு ஓகே. இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம், எந்த ஸ்கூல் புக்கில் எந்த வரிகள் வேணால் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? ஸோ இது அவன் வந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸு, ஸோ இறந்த காலம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றுங்கிறாங்க. இந்த நடத்து அப்படிங்கிறது மாதிரி நடத்துகிறார், ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். தேன்மலை, இதுவும் இப்போது புதிய சொல் உருவாக்குக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் நல்லா தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த தேன் அப்படிங்கிறது போது வேறு எந்த சொற்கள் ஆட் பண்ணாலுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே நீங்கள் அதில் தேனோடு சேர்த்து சொல்லும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படி முக்கியம் நடைமுறைக்கு இருக்கும். பட் ஆனால் இலக்கணத்தில் அந்த மாதிரி இருக்காது. இலக்கணத்தில் அந்த சொற்கள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதனால் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் புத்தமித்திரரில் யாப்பானியை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்போ புத்தமித்திரருக்கு தான் கிளியராக தெரியும் தமிழில். தொல்காப்பியரை விட புத்தமித்திரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிற நடைமுறையில் பேசுகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கண நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
பிழையான இணை வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, உதகை மண்டலம், நாகைப்பட்டினம். ஸோ இதெல்லாம் அப்படி செங்கல்புரம் அப்படிங்கிறது கிடையாது. செங்கல்பட்டு அந்த தான் அப்படி கொடுக்காம புறம்னு கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம்னா ஓகே, செங்கல்பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்கள். ஊர் பேரை கூட இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம் அப்படின்னா இந்த ஓகே கரெக்டான இணை. செங்கல்பட்டு, பட்டுக்கோட்டை, உதகை மண்டலம், உதகமண்டலமும் நம்ம சொல்கிறோம். நாகப்பட்டினம். வேறு இந்த மாதிரி சொற்கள் நீங்கள் சொல்லி பார்க்கலாம். வேறு ஏதாவது ஊருக்கு ஆனைமலை, வேறு ஏதாவது ஊர் நேம் இந்த இங்கிலீஷ் சும்மா ஜென்ரலாக சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சொற்களை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஏதாவது ஊர்கள் இருக்குது. ஆனைமலை, வேறு திருத்துறைப்பூண்டி, வேறு ஏதாவது ஊர் நேம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள், மாநகராட்சிகள் இதெல்லாம் பேர் தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்களே சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுக்கணும். நீங்கள் என்னடா அது இப்படி பார்க்கக்கூடாது. சும்மா 2 சொற்களும் சேர்த்தி பாருங்கள். நாகப்பட்டினம், உதகமண்டலம், பட்டுக்கோட்டைன்னு வருது. செங்கல்பட்டுன்னு தான் வரணும். செங்கல்புரம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை காஞ்சிபுரம் அப்படின்னு காஞ்சிபுரம் கொடுத்தா ஓகே. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு அப்படின்னா செங்கல்பட்டுங்கிற ஊர் நேம் தெரிஞ்சிருக்கணும். செங்கல்பட்டு அப்படிங்கிறது நிறைய பேர் செங்கல்பட்டுனா என்னென்ன தெரியாது, எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸ்கூல் புக்கில் இல்லை சார். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுறது. இப்போ மாநகராட்சியாக பிரிக்கிறாங்க, நகராட்சி கொண்டுட்டு வர ஊர் நேமு அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த ரிமைனிங் 3க்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் கூட இதுதான் நீங்கள் என்ன பண்ணிடலாம், தவறுன்னு சூஸ் பண்ணிடலாம், ராங் பேர் அப்படின்னு. ரிமைனிங் 3 நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதுதான் செங்கல்பட்டு அப்படின்னு தெரியல கூட ஓகே இதுதான் ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே உங்களுக்கு செங்கல்பட்டு தான் தெரியல, புக்லேயே நீங்கள் படிக்கல அப்படின்னா ரிமைனிங் 3 ஆப்ஷன் பாருங்கள். இது 3மே கரெக்டாக தான் இருக்குது, இதுதான் தப்பு, நீங்கள் ஆப்ஷன் எடுத்துருங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா ஃப்ரம் தி ஆப்ஷனை பாருங்கள். எது கண்டிப்பாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிமைனிங் தான் கண்டிப்பாக வராதுன்னு அர்த்தம். பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு. எங்கிருந்து வருகிறீர்கள்? ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கெலாம் போட்டுட்டு கூட நிறைய பேர் அப்படியே திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்தால் படிக்கிறாங்க ஸ்கூல் புக். அப்படியே லைன் பை லைனு ஓகே, லைன் பை லைன் படிக்கலாம், பட் இலக்கணத்தோடு தெரிஞ்சு படிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தேவநாயப்பான ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க, இல்லை முத்துராமலிங்க தேவர் யூனிட் எடுங்க. ஏன் அந்த இடத்துல எனவேயே அதனால் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. எந்த ஒரு தொடர் நீங்களே எடுத்து எழுதிட்டு இந்த தொடர் தன்வினை வருமா, பிறவினை வருமா. ஸோ இன்றைக்கி ஒரு கொஷின் போட்டிருந்தேன் நான். ஆப்ஷன் பிறவினை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த தொடர் ஃபுல்லாக படிங்க. அந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை குறிக்குது, யாரை குறிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த தன்வினை பிறவினைனா நீங்கள் எடுக்க முடியும். யாரை குறிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களால் தன்வினை பிறவினையை எடுக்க முடியாது. அதனால தான் நம்மக்கிட்ட கிளாஸ் வந்து படிக்க மாட்டேங்குதுங்க பசங்க. ஸோ இந்த மாதிரி நான் டீச் பண்ணவும் அவங்க ஓடிடுறாங்கல்ல, புரியலன்ட்டு. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே உங்களுக்கு பிறரை டிஃபைன் பண்ணாது. ஸோ இறைவன் அப்படிங்கிறது ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஸோ அந்த இடத்துல மீனிங் என்ன வருது அப்படின்னா தன்னை தான் குறிக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம யாரும் நீ டிஃபைன் பண்ணல, ஒரு பர்சனை தான் டிஃபைன் பண்ண, அவரை மட்டும்தான் சொன்ன வழியே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு அவர் போயிருக்கிறாருன்னு தான் இந்த இடத்துல மீனிங்கு.
ஸோ அந்த இடத்துல இருந்தால் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறது, வெளியே போகிறது அப்படிங்கிறது தன்வினை குறிக்கும். ஆனால் ஒரு சில ஆப்ஷனில் நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு வெயிட் பண்ணுங்கள், 9th புக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த வரிகள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. கொன்றை வேந்தன். மன்னார்குடியின் மறு பேர் மண்ணை. இது தெரிஞ்சது தான், நம்ம ஸ்கூல் புக்கில் படித்தோம் 10th புக்கில். இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக தான் ஆன்சர் பார்த்தோம். பிறமொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொல். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. இதெல்லாம் ஆப்ஷன் எல்லாமே தப்பு. ரிமைனிங்லாம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸும். ஸோ ஆப்ஷன் ஏ லெட்டர்ஸ் இருக்காது. ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பின்னு இருக்காது. வெறும் கொஸ்டின்ஸ், அதுக்குண்டான 4 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அது ஏபிசிடின்னு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த நேம் அதை எடுத்து எழுதிக்கிங்க. பேப்பரில் இல்லை நோட்டில் நோட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்களே ஆன்சர் பண்ணிங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை விட நீங்கள் உங்களுடைய நோட்லேயே எழுதி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் நான் பின்னாடி கொஷின் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு என்ன உங்களுக்கு தேவை, சப்ஜெக்ட் புரியணும், இலக்கணம் தெரிஞ்சுக்கணும், தொடர்னா என்ன, இந்த தொடர் எப்படி படித்து எழுவாய் முன்னிலை, அதில் எதுவாய் முன்னிலை படற்கை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே பெரிய விஷயம்.